ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமாஸ்டர் இசகாயோட எபிசோட் 4 பார்க்க போறோம். எடுத்தது 44வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ அவன் ரூம்ல இருக்கப்ப இவங்க கொகைக்கு யாரோ அப்ரோச் ஆகிற போல இருக்கும். ஹீரோ அதை சென்ஸ் பண்ணிருப்பான். என்னோட சர்ச் அபிலிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே வருது, என்னால பல ரேசஸ்ல இருக்கவங்கள ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இங்க ஏதோ வருதுன்பா. கோப்ரோன் கரெக்டா கூப்பிடவும் ஹீரோ எனக்கு தெரியும் வரன்பா. வெளியே போய் பார்த்தா அங்க இருக்கவன் நாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம், ஆனா உங்களுக்கு என்ன தைரியம் உங்களை மாதிரி சாதாரண காப்ளின்ஸ் எங்களை மைண்ட் நோபல் எல்ப்ஸ காக்க வைக்கிறதுன்பா. ஹீரோ மனசுக்குள்ள இவங்க தான் எல்ப்ஸா, ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் தலைவலியா போகுதுன்னு நினைக்கிறேன்பா. இந்த இடத்துல ரிஜெக்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி எல்ப்ஸோட மனுஷங்க சண்டை போட்டு அவங்க பொக்கிஷங்களை அடைய பாக்குறாங்கன்னு அந்த விஷயத்துலதான் ஹெல்ப் கேட்கறதுக்காக எல்ப்ஸ் சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. அப்புறம் அதுக்கேத்த சன்மானம்லாம் தரன்னு சொல்றப்ப கோபுஜி அப்படின்னா 2 மாசத்துக்கு சாப்பாடு பிரச்சனை இல்ல போலன்ட்டு நல்ல ஆஃபர்ன்பாரு. ஹீரோவும் நல்ல ஆஃபருங்கவும் அந்த பக்கம் இருக்க எல்ஃப் இருந்துட்டு அப்ப செட்டில் ஆயிடுச்சுல போலான்பா. ஹீரோ நான் இன்னும் ஏற்கமா இருக்கிறேன், நான் அப்படி நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குள்ள தலையாட்டிட்டு இருக்க முடியாதுன்பா. இதை கேட்ட எல்ஃப் கடுப்பா இருப்பான். என்ன தைரியம்டா உனக்குன்ட்டு ரொம்ப கடுப்பாகும் போது ஹீரோ அவனோட அதீத சக்தியை வெளிப்படுத்துவான். அதுக்கே நாக் அவுட் ஆன போல இருப்பாங்க. ஹீரோ சிம்பிளா அவனை கழுத்து பிடிச்சு தூக்கிட்டு உங்களுக்கு மரியாதையா உன்னோட ஆட்களை அம்ப கீழே போட சொல்லுன்பா. பார்த்தா ஒரு வில்லு தாக்க வந்திருக்கும். ஹீரோ வாயாலேயே கேட்ச் பண்ணி உடைச்சிருப்பான். அண்ட் இந்த பக்கம் மாட்டிருக்க எல்ஃபும் சொல்லவும் அவனோட வெப்பனை டிராப் பண்ணிருப்பான். ஹீரோ கசிக்ளூ பேவ் எடுத்துட்டு இதுக்கப்புறம் இங்க ஆஃபர்லாம் இல்ல, நான் இங்க தான் வாழ்றேன், இங்க மனுஷங்க வந்து வம்பு பண்ணா நான் அவங்க தலையை சீவிடுவேன், அப்புறம் நான் யாரு கூட டீமா பாக்குறதா இல்லன்ட்டு ஜென் பேஸ் பண்ணுவான். இந்த தாக்குதலை பார்த்து எல்லாரும் பயந்துருப்பாங்க. ஹீரோ இதெல்லாம் இப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கசிக்ளூ பேவ் எங்கேயாவது குத்தும் போது 100 மீட்டர் வரைக்கும் என்னால எத்தனை ஈட்டிகளை வேணாலும் உருவாக்க முடியுங்கும் போது அப்படியே அந்த எல்ஃப கிட்ட கொண்டு வருவான். இந்த செகண்ட்லயே எல்லாரும் ரிட்ரீட் ஆகி தப்பிச்சு ஓடுவாங்க. கோபுஜி வேஸ்டா போச்சேன்பாரு. ஹீரோ மனசுக்குள்ள இப்படி கொடுத்த தழும்புக்கு கண்டிப்பா அவங்க சில நாட்கள் வரக்கூடாது, வரமாட்டாங்கன்னு நம்புறன்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் 45வது நாள் ஹீரோ காட்டுக்கு போய் கிரே ஸ்லைம்ஸை வேட்டையாடி இருப்பான். கிட்டத்தட்ட 20 காலி பண்ணி அதோட கோரை சாப்பிடுவான். இது மூலமா தாக்க வரதை தவிர்க்கிறது. ஆட்டோ ரெப்ளிகேஷன், ஃப்ளூயிட் ஜெனரேஷன் 3 எபிலிட்டி கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல வச்சு ஆட்டோ ரெப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பார்ப்பான். அதுல வந்த உருவத்து மூலமா அவனை பாத்துக்கிற போல இருக்கும். சென்சஸ் லிங்க் ஆனால இது மூலமா ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்ட்டு குகையில இருக்க பெண்களுக்கு வந்து புது துணி வாங்கி கொடுத்திருப்பான் டிராவல் பண்ண. ஆக்சுவலா அதுல அவனோட பிளட் கலந்துருக்கிறது மூலமா அதை ஒரு டிரான்ஸ்மிட்டர் போல பயன்படுத்திக்கலாம், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும்லன்பா. இதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப எல்ப்ஸ் கூட்டம் வந்திருக்கும். ஹீரோ நினைச்சண்டான்ட்டு கத்துவான். இந்த ஒரு ஷாக் வேவ்லயே அப்படியே ஸ்டாப் பண்ண போல நிப்பாங்க. ஹீரோ அவனோட ஸ்பைடர் த்ரெட்ஸை யூஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் கட்டி போட்டிருக்கும் போது எதுக்காக திரும்ப வந்தீங்கன்னு கேட்பான். அவங்க நீ பண்ண காரியம் எங்களுக்கு பணத்தை விட மோசமானதுன்னு சொல்லி பேசவும் ஹீரோ சிம்பிளா சொல்லிடுவான், முடிஞ்ச எங்களோட ஆட்களோட சண்டை போட்டு ஜெயிங்க, அப்புறம் வேணா உங்களை விடுறதா வேணாமான்னு யோசிக்கலான்பா. இதுக்கப்புறம் நடந்த மேட்சஸ்ல 6 பேர் தோத்து போயிருப்பாங்க, 6 பேரும் ஆம்பளைங்க. ஹீரோக்கு ஆக்சுவலா இந்த பெண்கள் இறந்து போறதெல்லாம் பாக்குறதுக்கு பிடிக்காம தான் இப்படி ஒரு மேட்சப் பண்ணிருப்பான். அண்ட் செத்த எல்ப்ஸ் சாப்பிட்டுருப்பான் ட்வீக் மேட்சப்ஸ் ஆகலின்னு. இது மூலமா ரெசிடென்ட் ஆஃப் எவர்கிரீன், எலிமெண்டேலர், நாலேஜ் ஆஃப் ஆர்ச்சரி, ட்ராக்கிங், ஹைடிங் ஹீரோ ஜெயிச்ச பெண்களை தனியா கூட்டிட்டு வந்து இங்க ஜெயிச்ச நீங்க எல்லாரும் உங்களோட வெப்பன்ஸ் அப்புறம் மேஜிக் ஐட்டம்ஸ் ஒப்படைச்சிட்டு இங்க எங்களுக்கு அடிமையா இருக்கணும்பா. அங்க இருக்க எல்ஃப் பொண்ணு இருந்துட்டு ஜெயிச்சவங்களை போக விடுவீங்கன்னு நினைச்சோன்பா. காபுஜி வர ஷேப்பே காமெடியா இருக்கும். ஹீரோ எங்களை கொல்ல வந்தீங்க, உங்களை அப்படியே லைட்டா எடுத்துக்க முடியுமான்பா. காபுஜி எல்ஃப் பேப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, இன்னைக்கு நைட்டு ஃபன்னா இருக்கும்பா. அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி கிரீப் ஃபீல் இருக்கும். ஹீரோ அவனோட தாடி எழுத்து பிடிச்சிட்டு பெருசுன்னு கூட பார்க்க மாட்டேன், என் பெர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ணு கூட நீ தொடக்கூடாதுன்பா. பெருசு நம்ம வருங்கால சந்ததிக்கு கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் கோப்ரோ, நீ தான் இந்த கிராமத்தோட தலைவன், அந்த விதத்துல சொல்றேன், எனக்கு ஒரு ராத்திரி விட்டுற இல்லைன்னா என் கட்ட வேகாதுன்பா. இதுக்கு அடுத்து 48வது நாள் காப்கிச்சி வேட்டையாடி அவனோட 100வது லெவலுக்கு போயிருப்பான். இதுக்கப்புறம் 49வது நாள் காப்கிச்சி வந்து நிப்பான். ரெட் கலர்ல பார்க்க ஆளே மான்ஸ்டர் போல இருப்பான். இதை பார்த்தா மத்தவங்களா ஷாக்கா இருப்பாங்க. கோப்மி இது நீ தானங்கும் போது ஹீரோ காப்கிச்சி தானே, உன்னோட ரேங்க் அப்பே பயங்கரமா இருக்கடான்பா. ஹீரோ மனசுக்குள்ள இவன் பரிமாணம் அடைஞ்சது பயங்கரமா இருக்கு, அதுலயும் குறிப்பா அவனுக்கு கிடைச்ச சிகப்பு தோல் ஃபிளேமோட டெமிகார்ட் கொடுத்த வரமா இருக்கணும். இதுக்கப்புறம் அவனோட யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாத தோள்கள் டெமிகார்ட் ஆஃப் வார் கொடுத்ததா இருக்கணும்பா. காப்கிச்சி நீ ஆனதுக்கு அப்புறமா இங்க யாருனாலையும் அவங்க கூட சண்டை போட முடியாதுன்னு நினைச்சேன், அண்ட் என்னாலேயே முடியாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்படி நான் பரிமாணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா சண்டை போட்டு பார்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்பா. ஹீரோ வா மோதி பாத்திரலான்பா. அந்த ஸ்பேரிங்ல ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான். அவனோட ஸ்கில்ஸ் ஒன்னும் வீக் ஆகாதனால தான் எல்லாத்துக்கும் மேல டாப்ல இருப்பான். பட் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிருப்பான், காப்கிச்சி தான் அவனுக்கு சிறந்த போட்டியாளர்னு. 50வது நாள் ராத்திரியில கோபுஜி மாதிரி யாரோ வந்து ஏதோ கொடுக்கற போல இருக்கும். பார்த்தா கோப்ரோவுக்கு கின் ஆஃப்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும், பட் அது மறைக்கப்பட்டிருக்கும். அந்த திறன் கிடைச்சதா போடுவாங்க. ஹீரோ அதை என்னன்னு யோசிப்பான். இதுக்கு அடுத்து 51வது நாள் காபி கூட்டிட்டு போவா. ஹீரோக்கும் ஒன்னும் புரியாது. போய் பார்த்தா காப்கிச்சி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்து இங்க 4 புது ஹாப் காப்ளின்ஸ் வந்திருப்பாங்க. ஃபீன் லேட்டா வந்துட்டீன்பா. பார்த்தா ஏற்கனவே ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் வச்சிருப்பா. இங்க இருக்க சிலர் மேஜ் ஆகலாம், அப்புறம் ஒருத்த மட்டும் கிளரிக்கா இருக்கலான்பா. கிளரிக்கா இருக்க பையன் வந்துட்டு என் பேரு கோப்ஜி அண்ணா, உங்களை பார்த்ததெல்லாம் சந்தோஷம்பா. ஹீரோ இதெல்லாம் புதுசா இருக்குன்பா. அந்த பையன் நம்மள ஒண்ணு மண்ணா பிறந்தவங்க தானன்பா. ஹீரோ ஹாப்ஸே கிட்டதெல்லாம் என்னன்னு கேட்பான். பார்த்தா அவ பரிமாணம் அடைஞ்சிருப்பா. ஹீரோ மனசுக்குள்ள பாதி லார்ட் ஃபேமிலி சேர்ந்தவ, இதை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும்பா. ஹாப்ஸே கையில இருக்க மார்க்கிங்ஸ் காமிச்சிட்டு இது மாதிரி
லார்ட் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு இருக்காதுன்பா. ஹீரோ மனசுக்குள்ள அந்த மார்க்கிங்ஸ் என்னோடது போல இருக்கேன்னு யோசிப்பான். அப்செட் டே என்ன பண்ற, சீக்கிரவா, எனக்குள்ள ஃப்ளோ ஆகிற மானாவ நான் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும்னு பாக்கணும்னு கூட்டிட்டு போவா. வெளியே போனவ மொத்த கட்டையை எரிச்சு விட்டு இதே போல 20 டைம்ஸ் பவர் என்னால வெளிப்படுத்த முடியும்பா. ஹீரோ நீ இப்ப வரைக்கும் பண்ணது போதும் தாயின்ட்டு மனசுக்குள்ள அவ ஹாஃப் லார்ட் ஃபேமிலியை சேர்ந்தவளா இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் எவால்வ் ஆகிறப்ப கண்டிப்பா ஸ்பெல் லார்டா இருப்பான்னு யோசிப்பான். அப்செட்க்கு ரேங்க் அப் ஆனதுக்கு செலிப்ரேட் பண்ண ஹீரோ அவன் தரப்புல பரிசு கொடுப்பான். அப்செட்டும் நான் மட்டும் பின்தங்கி இருக்கேன்பா. அப்செட் நீயும் வளர்ச்சி அடைவேன்பா. அதுக்கு அவ தேங்க்யூ சொல்லுவா. ஹீரோ மனசுக்குள்ள கிராமத்துல நிறைய பேர் பரிமாணம் அடைறாங்க, கண்டிப்பா அதுக்கெல்லாம் காரணம் நான் தானு உறுதியா சொல்ல முடியும். இங்க காப்ளின்ஸோட ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் லைஃப் சைக்கிள்ல அதோட ரேட் ஆஃப் growthல ஏதாவது பெரிய எஃபெக்ட் கொண்டு வரணும். அப்புறம் இங்க நிறைய பேர் அவங்களோட growthக்காக போராடுறத பார்க்க முடியுது. இதுலயுமே சிலர் லக்கி இல்லைன்பா. இதுக்கப்புறம் 52வது நாள்ல எங்கோன்ஸ் மட்டும் வளர்றத பார்த்து நிறைய பெருசுக இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால இருக்க முடியாது, நாங்க கிராமத்தை விட்டு போறோம்பாங்க. ஹீரோ சரி போங்கடான்ட்டு மித்ரில்ங்கிற மேஜிக் மெட்டலால ஆன ஒரு கத்திய பார்ட்டிங் கிஃப்டா கொடுத்து அனுப்புவான். கையை கிழிச்சு ரத்த வரத காமிச்சு எஜ்ஜு எவ்வளவு ஷார்ப்னு கிளம்பினவனுங்க அப்பாடான்ட்டு கிளம்பி இருப்பானுங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆர்க் மனுஷனை வேட்டையாடிட்டு போறத பாப்பான். ஆல்ரெடி அந்த மனுஷன் செத்துருப்பான். ஹீரோ இருந்தாலும் அந்த ஆர்க்கை கொன்னுட்டு அந்த மனுஷங்கிட்ட இருக்க எபிலிட்டி எடுத்துட்டு அவனுக்கான இறுதி சடங்கு பண்ணலாம்னு நினைப்பான். அந்த மனுஷங்கிட்ட வந்து மான்ஸ்டர் டைம்ங்கிற எபிலிட்டி எடுத்திருப்பான். ஹீரோக்கு அதே நைட் ஃபீன் இருந்துட்டு அவன் ரொம்ப நாளா கேட்ட பூஸ்ட் பண்ணி கொடுத்திருப்பா. ஹீரோ ரொம்ப நன்றின்ட்டு கட்டி பிடிச்சுப்பான். இதுக்கப்புறம் 54வது நாள் ஹீரோ வந்துட்டு நமக்கு முந்தைய ஜெனரேஷன் காப்ளின்ஸ்லாம் இங்க இருக்க பிடிக்காம கிளம்பி போயிட்டாங்க, அவங்கள போலவே இங்க இருந்து போக விரும்புறவங்க இல்ல அவங்களோட போகணும்னு விரும்புறவங்க இங்க இருந்து கிளம்பலாம். அண்ட் நீங்க கிளம்பும் போது பார்ட்டிங் கிஃப்ட் கூட தரன்பா. அண்ட் போக நினைக்கிறவங்க கையை தூக்குங்கும் போது எவனுமே கை தூக்கி இருக்க மாட்டான். அதனால ஹீரோவும் இப்ப நான் சொன்னது மறந்துருங்க, எல்லாரும் இன்னைக்கு கொண்டாடலான்பா. இதுக்கப்புறம் 55வது நாள் விஷயங்கள் இப்பெல்லாம் பீஸ்ஃபுல்லா போதுன்ட்டு ஹீரோ சில காதணிகளை செய்வான் அவனோட ரத்தத்து மூலமா. இதை ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸா பயன்படுத்திக்கலான்னு. 56வது நாள் ஹீரோ அதுக்கான டெஸ்ட் வச்சிருப்பான். ஒன்ஸ் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பான். 57வது நாள் காபி 3 கொம்புல குதிரையை காலி பண்ணிருப்பா அவளோட ப்ரூட் ஸ்ட்ரென்த் மூலமா. பட் அதுக்கு எதுவும் ஆகலிங்கிறத ஹீரோ நோட் பண்ணிருப்பான் இல்லையா. அதனால மனுஷங்கிட்ட இருந்து கிடைச்ச மான்ஸ்டர் டைமரை எப்படி பயன்படுத்துறதுன்னு ட்ரை பண்ணுவான். பார்த்தா அந்த குதிரை இவங்க எல்லாத்துக்கூடயும் நல்லா ஒட்டிக்கும். இதுக்கப்புறம் இதே போல ஒரு கரடி ஆக்குவான். இதுக்கப்புறம் வுல்ஃப்ஸோட லீடரையும் தன்னோட பெட் போல ஆக்கியிருப்பான். அப்புறம் குகையில இருக்க மனித பெண்களுக்கு செக்யூரிட்டி கார்டாவும் போட்டிருப்பான். 51வது நாளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிருப்பான். பார்த்தா ருபெலியா இருக்கா இல்லையா, அவளோட எபிலிட்டிஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஈவன் சில பேர்த்தோட 1-on-1 மட்டும் சண்டை போடாம கோபோல்ஸ்ல 3 பேர் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்காளேன்ட்டு. ஹீரோ சாப்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தரையான்பா விஷாலா இல்லன்ட்டு ஹீரோவும் கொடுத்திருப்பான். ருபெலியா டக்குன்னு ஓடி போய் ஒரு சகப்புமான வேட்டையாடுவா. இப்ப பத்தியனால வேட்டையில ஆட முடியுதுன்பா. ஹீரோ இதனால உனக்கு புது வேலை தர நாயர் சால்டாட்டுன்பா. ஹீரோ மனசுக்குள்ள பீரியடிக்கல மான்ஸ்டர்ஸ் சாப்பிட்டு இருக்கணும் இல்லனா செத்துருவா. அப்புறம் இதனாலே அவளோட growth நல்லா இருக்கும்பா. காப்ஜிங்கிற பையன் வந்துட்டு சில காப்ளின்ஸ் மனுஷங்க தாக்கிருக்காங்க, அவங்களும் பயந்துங்க ஓடி வந்திருக்காங்கன்பா. ஹீரோ டைம் வந்துருச்சுன்பா. காப்ஜி எதுக்குன்னு கேட்பான். ஹீரோ மனுஷங்களுக்கு எல்ப்ஸ் கடையிலான போர் இருக்குல்லன்பா. 60வது நாள் ஹீரோ ஒரு மாதிரி பதறி எந்திரிப்பான். பார்த்தா கோபோல்ஸ் யாரோ துரத்துற போல இருக்கும். பட் ஹீரோ நாள தெளிவா சென்ஸ் பண்ண முடியாது. ஹீரோ எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். கோபோல்ஸ் இங்க வந்ததும் அவங்களுக்கு பின்னால இருக்கவங்கள நான் பாத்துக்கிறேன்னு. ஒன்ஸ் கோபோல்ஸ் அந்த பக்கம் வந்ததும் தான் தெரியும் அந்த பக்கம் எலும்பு கூடுகள் தான் துரத்திட்டு வந்திருக்கும். இதெல்லாம் மேஜிக்கலி அனிமேட்டட் ஸ்கெலட்டன்ஸ்ன்பா. ஹீரோ காப்மியை கூப்பிட்டு சுட சொல்லுவான். பட் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. காப்கிச்சி நிறைய பேர் வராங்க, நிலம மோசமாகுதுன்பா. ஹீரோ சம்திங் ஃபிஷியா ஏதோ சென்ஸ் பண்ணிருப்பான். அதுகளுக்கு பின்னால கண்டிப்பா அந்த பின்னால இருக்க ஒண்ணுதான் இவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்றதா இருக்கணும்பா. காப்கிச்சி சீக்கிரம் ஏதாவது பண்ணு ஃபைட் பண்ணுவான். ஹாப்சைட்டாவும் பயங்கரமா ஃபைட் பண்ணுவா. இந்த பாயிண்ட்ல ஒருத்தன் தலையில படவும் அப்படியே காலியா இருப்பான். ஹீரோ விஷயம் புரிஞ்சிருச்சுன்ட்டு எல்லாரும் அவங்க தலையை பார்த்து தாக்குங்கடான்றான். அவன் ஒரு ஸ்கெல்டன் மண்டையில அடிக்குவான், அப்படியே மொத்தமா காலியா இருக்கும். இதை கேட்ட எல்லாரும் சரின்ட்டு போட்டு எல்லாத்தையும் பொழப்பாங்க. ஹீரோ இது மூலமா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஸ்கெலட்டன்ஸ்ல ஒன்ன விட்டுறாதீங்கன்பா. ஹாப்சைட்டோ அடுத்து என்ன பண்ணன்பா. ருபெலியா எங்க மான்ஸ்டர் சாப்பிடுறது பார்க்க முடியுதா, இதான் ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பாப்லையா. ஹீரோ மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்ட்டு மொத்தத்தையும் முடிச்சு விட்டுறலாம், வெறும் 10 செகண்ட் போதும்பா. இந்த பாயிண்ட்ல ஹீரோ 7 செகண்ட்ல எல்லாத்தையும் காலி பண்ணிருப்பான். இன்னும் 3 செகண்ட் மிச்சம் இருக்கான்ட்டு ஒரு மண்டையோட வாயை மட்டும் ஆட்டிட்டு இருக்கோம். ஹீரோ இது என்னன்ட்டு அதை எடுத்து கடிக்கவும் லோவர் 100 இருக்கவங்கள சமன் பண்றது, ஹை டயர் எக்யூப்மெண்ட்டை மெட்டீரியலைஸ் பண்றது, மானா அப்சார்ப்ஷன், லோ டேமேஜ் ரிடக்ஷன், லோ மேஜிக் ரிடக்ஷன் எபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கும். கோபோல்ஸ் ஹீரோ கிட்ட மண்டிட்டு இருப்பாங்க. ஹீரோ இப்பதான் சொல்லுவான், வெல்வெட்டோட ட்ரெஷரியில இவங்க ராத்திரி பகலா வேலை செஞ்சாங்க, அதை பாதுகாத்த பயங்கரமான எலும்பு கூடுகள் தான் இவங்களை சேஸ் பண்ணிருக்கு, இவங்களும் உயிர் பழைக்க வழி தெரியாம இங்க வந்திருக்காங்கன்ட்டு. உங்களோட கைண்ட்லயே நாங்க எத்தனை பேர்த்த சாப்பிட்டுருக்கோம்னு தெரியும்லன்பா. அதுகளும் வீக்கா இருக்கவங்கள பலமானவங்க அடிச்சு சாப்பிடுறது வழக்கம் தானே. இப்ப நாங்க உங்ககிட்டே சரணடைஞ்சிடறோம், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்பாங்க. ஹீரோவும் சரி பாத்துக்கிறேன்ட்டு முதல்ல காயம் பட்டவங்கள பாத்துக்கலான்பா. அங்க இருக்க பெண்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள இதெல்லாம் எப்படியாச்சுன்னு தெரியல, ஆனா நான் இன்ட்ரெஸ்டிங்கான கிரௌட சேர்த்து வச்சிருக்கேன்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. கடைசியா ரீஎடிங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த எபிசோட்ல ஹீரோ அப்டைன் பண்ண எபிலிட்டிஸ்ல எது உங்களுக்கு ரியல் டைம்ல கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அந்த பவரை வச்சு என்ன பண்ணுவீங்கிறதையும் சொல்லுங்க.